ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். இந்த வேத சாட்சியின்படி, இந்த வேத வெளிச்சத்தின்படி வாழ கட்டளையிடப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாரும். இந்த 1ஆம் தேதி மாலை வேளையில், இந்த வருஷத்தின் கடைசி மாதத்தில் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இரக்கம் நிறைந்தவரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இந்த திங்கட்கிழமை சாயங்கால வேலையில் இந்த சேனல் மூலமாக பார்க்குறதில் ஒவ்வொரு சந்தோஷம்ப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பார்க்குறதில் மிகப்பெரிய சந்தோஷம். காண கிடைக்காத பெரிந்தமான உங்கள் வார்த்தையை கட்டளையிட்டு, அந்த வார்த்தையில் வெளிச்சத்தை கொடுத்து, இருளிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் இன்றைக்கி மீட்டெடுக்க போகிற வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. வேதம் சொல்லுது, இருளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெரிய வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை நீங்கள் காண கிடைக்க செஞ்ச கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க, முதியோர்களுக்காக, வியாதிஸ்தர்களுக்காக, தேசாதிபதிகளுக்காக, ஐயா சிறு குழந்தைகளுக்காக, வாலிப சமுதாயங்களுக்காக, கர்த்தருடைய சித்தமான பருவம் அது வாலிப பருவம்ப்பா. இந்த வாலிபர்கள் நீங்கள் மிகவும் நேசிக்கிங்க. அப்படிப்பட்ட ஒவ்வொரு வாலிப இளைஞ பையங்களுக்காக, இந்த பையங்களுடைய ஒவ்வொரு சிந்தனைகளுக்கும் புத்தி கூர்மைக்காக ஜெபிக்கிறேன். எது நல்லது, எது கெட்டது, எது தவறுன்னு நீங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில் உணர்த்த செய்ய போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக கடன் பாரத்தோடு தத்தளிச்சுக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. என் நெருக்கம் என்னை விடாதபடி என்னை துரத்துது. நான் இன்னும் இருளிலே ஜீவிக்கேன். கர்த்தர் எனக்கு ஒரு ஒளியை தரமாட்டாரா, நான் ஒரு வெளிச்சத்தை காண மாட்டேனான்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் கரந்தாழ்த்தி அர்ப்பணிக்க தயவாய் நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க. கிறிஸ்து எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டாருங்கிற வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. மகிமையின் தேவன் அப்படி செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம். பலத்த காரியத்தை செய்யுங்க, ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. மறுபடியும் உங்கள் யாவரையும் கிறிஸ்துவுக்குள் வாழ்த்துகிறேன். மிகவும் பிரியமான பிள்ளைகள், வேதம் சொல்லுது, வேத வசனத்தின் மூலமாக உனக்கு வெளிச்சம் உண்டாகும்னு சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கு. இந்த வேத வசனத்தின் வெளிச்சம் எனக்கு தேவை. என்னுடைய இருளான ஜீவியம் எனக்குள்ளேருந்து மாறணும். என் இருதயம் இருளிலிருந்து பெரிய வெளிச்சத்தை காங்கணும். இந்த பூமியின் குடியில் உள்ள எல்லா ஜனங்களும் கிறிஸ்துவினுடைய வெளிச்சத்தை பற்றி, அவருடைய பிரகாசத்தை பற்றி, அவருடைய ஒளியை பற்றி அறிந்த பிள்ளைகளாக இருக்கணும். தெரியலன்னு யாரும் சொல்லக்கூடாது. அல்லேலூயா. இயேசுவை அறியாத பிள்ளைகள், சுவிசேஷத்தை கேட்காத பிள்ளைகள், இதுவரையும் சுவிசேஷம் எட்டப்படாத பிள்ளைகள் அநேகர் உண்டு. இந்த கிறிஸ்துவ ஜீவியத்தை பற்றி நான் அறியேன். இந்த கிறிஸ்துவின் அன்பை நான் உணராமல் இருக்கேன். இவ்வளோ பெரிய அன்புள்ள மனுஷனா, இவ்வளோ பெரியவரா, எனக்காகவா மரித்தார், என் பாவ சாபத்துக்காக மரித்தார்னு இன்னும் உணராத அநேக பிள்ளைகள் இருக்காங்க. லட்சக்கணக்கிலும் கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் ஒரு பெரிய வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், பெரிய ஒளிக்கு கொண்டு வரணும். இருளில் உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பேர் ஒளியை காங்கணும். இன்னைக்கு வெளிச்சம் இல்லாமல் இருளுக்குள்ளே பிரவேசிக்கக்கூடிய பிள்ளைகளா, கலங்கடிக்கப்பட்ட பிள்ளைகளா, இருதயம் முழுவதும் அலமோதப்பட்ட பிள்ளைகளா, நான் என்ன செய்ய போகிறேன், நான் எப்படி வாழுவேன், நான் இந்த சமுதாயத்தில் எப்படி ஜெயிப்பேன், இந்த நோக்கம் மட்டுமே இருக்குது. என் ஆத்துமா என்ன செய்யும், நான் கிறிஸ்துவுக்குள்ளே இந்த உலகத்தின் மத்தியிலையும் போராடி நான் கிறிஸ்துவ பிள்ளைன்னு காட்டணுமே, இயேசுவை தெரிந்து கொண்ட மகன்னு நான் காட்டணுமே, பல சாபங்கள்லையும் பல பழக்கங்கள்ல இருந்து நான் விடுவிக்கப்படணுமேன்னு போராடிக்கிட்டு இருக்கிற மனுஷனா நீ இன்னைக்கு காணப்பட்டன்னா, கர்த்தர் உன்னை விடுவிக்க வந்திருக்கார் மகனே மகளே. உன்னை இருளிலிருந்து மீட்க வந்திருக்கார் நம் தெய்வம். இந்த நிமிஷத்துலேருந்து உன்னை ஒரு பெரிய ஒளிக்குள்ளே மாற்ற போகிறார். இருளில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள்ங்கிற வேத வசனத்தின்படி
இந்த நிமிஷத்தில் கர்த்தர் மாற்றி தர போகிறார் மகனே மகளே. அருமையான தேவஜனமே, இருளுக்குள்ள இருந்து போராடிக்கிட்டு இருக்கீங்களா? எனக்கு எந்த கையின் பிரயாசமும் வாய்க்கலை, எனக்கு எந்த கையின் பிரயாசமும் வாய்க்கலை, என் பாரம் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, என் துக்கம் என்னை பின்தொடர்ந்துக்கிட்டு இருக்கு, என்னை நேசித்தவர்கள் வெறுக்கிறார்கள், இந்த உலகத்துக்கு நான் பகை. கலங்கி கொண்டிருக்கீங்களா பிள்ளைகளா? இந்த வசனம் சொல்லுது, இந்த வேத வசனம் சொல்லுது, இந்த பைபிள் சொல்லுது, நீ என்னை தியானிக்கும் போது நான் உனக்கு வெளிச்சத்தை கொடுப்பேன். நீ என்னை தியானிக்கும் போது நான் உன்னை வெளிச்சத்தை கொடுப்பேன். நீ என்னை நேசிக்கும் போது நான் உன்னை பிரகாசிக்க வைப்பேன் வேதம் சொல்லுது மகனே மகளே. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்க. நான் தேடாமல் இருக்கிறதால எனக்கு இந்த இருள், நான் இயேசுவை நேசிக்காமல் இருந்ததால எனக்கு இந்த இருள், இயேசுவை நேசிக்காததால எனக்கு இந்த பாடு உபத்திரவம். இந்த நிமிஷத்திலிருந்து கர்த்தர் உங்கள்கிட்ட சொல்கிற வார்த்தை, என்ன நீ நேசிப்பியா? என்ன நீ நேசிப்பியா? இந்த உலகத்தின் மேலே உன் நேசம் இருக்கே, இந்த உலகத்தின் மேலே உன் பிரியம் இருக்கே, என்ன நீ நேசிக்க மாட்டியா? இந்த உலக லௌகிகத்தை விட என் நேசம் பெரியதே, நான் உன் மேலே வச்சிருக்கிற அன்பு பெருசே. நீ என்னை நேசிப்பாயானால் அந்த இருள் உன்னை விட்டு நீக்கப்படுமே, அந்த கார் இருள் உன்னை விட்டு நீக்கப்படுமே. ஒரு மன மகிழ்ச்சியும் கிறிஸ்துவுக்குள்ள ஒரு ரம்மியமான ஜீவியத்தை நான் உனக்கு கொடுப்பனே. நீ என்னை நேசிப்பியா? இன்னைக்கு இந்த உலகத்துக்குள்ள நம்ம நேசம் அதிகமாக இருக்கு. இந்த உலகத்துக்குள்ள நமக்கு நேசம் அதிகமாக இருக்கு. அதனால நம்ம கிறிஸ்துவை விசுவாசித்ததே இல்லை, நம்பினதே இல்லை. இயேசு எனக்கு வெற்றி சிறக்க பண்ணுவார், இயேசு என் வாழ்க்கையை புதுப்பிப்பார், என் ஜீவியம் மாறும், அந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலான அந்த தேவ அறிவு எனக்கு கிடைக்கும், இந்த உலகத்தை நான் ஜெயிப்பேன். அன்புக்குரிய தேவ ஜனமே, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கர்த்தர் உங்களோட சொல்கிற வார்த்தை, நீ இருளிலிருந்து பெரிய ஒளியை காங்கணுமா? உன் வாழ்க்கை இருளிலிருந்து ஒளிக்குள்ளே மாறணுமா? நீ என்னை நோக்கி பார்ப்பியா? என் சத்தியத்தை விசுவாசிப்பியா? இந்த வேதாமத்தை நேசிப்பியா? பல பிள்ளைகள் பைபிளை எடுத்தே பல வருஷம் ஆச்சு, பைபிளை ஓப்பன் பண்ணுறதே கிடையாது. உங்களுக்காகவே சொல்கிறார், நீ இன்னும் எவ்வளவு தூரம் ஓடினாலும் சரி, எவ்வளவு வாஞ்சையா உழைச்சாலும் சரி, உன் உழைப்பு விருதா, உன் வாஞ்சை விருதா. அல்லேலூயா. நீ வேதத்தை நேசிக்கும் போது, இந்த வேதத்தையும் சேர்த்து நீ கையோடு சுமக்கும் போது, உன் சிந்தைக்கும் உன் புத்திக்கும் எட்டாத அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கார் மகனே மகளே. அவர் இந்த கணமே உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கார். நீ என்னைக்காவது அவரை நம்பினது உண்டா? என் இருள் மாறியதும், என் இருள் மாறிடும், கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுப்பார், நான் வெளிச்சத்துக்கு பிறந்த பிள்ளை, அதனால் நான் அவரை நேசிக்கிறேன், என் சுக வாழ்வு சீக்கிரம் துளிக்கும், என்னைக்காவது விசுவாசித்தது உண்டா? அழுகையிலையும் கண்ணீர்லையும் பள்ளத்தாக்கிலையும் கரம் பிடித்தாரே, எவ்வளவு பெரிய கிருபை, எவ்வளவு பெரிய மகத்துவம். ஒவ்வொரு அழிந்து போகிற நேரத்திலையும், ஒவ்வொரு மூழ்கடிக்கப்பட்ட நேரத்திலையும் என் பிள்ளை இருளில் இருக்கான்னு ஓடி வந்தாரே, அந்த மோசைக்கு கொடுக்கப்பட்ட பாதையை உங்களுக்கு கொடுப்பார் மகனே மகளே. அப்பேற்பட்ட ஒரு பெரிய கிருபையும் தயவையும் கர்த்தர் இந்த நிமிஷத்துலேருந்து உங்களுக்கு கட்டளையிட போகிறார். இனி இருள் மாறணும்னா இந்த வேத வசனம் சொல்லப்பட்டது போல வேதத்தை நீ தியானிக்கணும், வேதத்தை எடுத்து நீ வாசிக்கணும், இந்த வேதத்தோட உங்கள் நேரம் செலவிடப்படணும். கர்த்தருடைய அதிகாரங்கள், அவருடைய நாமங்கள் நம்ம நெத்தியில் இருக்குன்னு எழுதப்பட்டிருக்கு. இருள் நம்மளை விட்டு விலகிரும் பிள்ளைகளா. நீ இருளை நேசிக்கிறதா இருந்தால் இந்த வேதத்தை தொடமாட்டேன். நீ இருளை நேசிக்கலைன்னா உன் தனிமையிலையும் உன் போக்கிலையும் வரத்திலையும் இந்த வேதம் உன்னோட இருக்கும். இந்த சத்திய வார்த்தைகள் உனக்குள்ளேருந்து பேசும், அது உன் ஆத்துமாக்குள்ளே ஜீவிக்கும். இந்த சத்தியத்தை
உதாசீனப்படுத்தாதபடி, இந்த வேத வசனத்தை உதாசீனப்படுத்தாதபடி, இதை வாஞ்சிக்கக்கூடிய பிள்ளைகளா, இது நம்பி ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளா காணப்படுவீங்களா? இந்த வேத வசனத்தை எப்பமாவது நம்பினது உண்டா? நான் சாட்சியான ஜீவியத்தில் வாழுவேன்னு சொல்லி என்னைக்காவது நினைச்சது உண்டா? பிறருக்குள்ள வாழ்க்கையை வாழாதபடி கர்த்தருக்குரிய வாழ்க்கையை வாழுவேன், இனி என் வாழ்க்கையின் காலங்கள் எல்லாமே இயேசுடைய சமூகத்தில் எனக்கு உண்ண உணவும் உடுக்க உடையும் இருப்பிடத்தையும் கொடுத்து வாழ செய்தாரே, என்னை போஷிக்காமல் விட்டுருவாரா? என்னை நடத்தாமல் விட்டுருவாரா? என்ற என்ன தவறு இருக்கு? நான் எதனால் அந்த வேதத்தை தொட முடியலை? 119 சங்கீதம் சொல்லுது, ஐயா, என்னைக்காவது ஒரு நாள் வாழ்க்கையில் நீ வேதத்தை தொட்டே ஆகணும். அந்த தருணம் வர்றதுக்கு முன்னகுட்டி, அதை அடி கொடுத்து உன்னை தொடர்றதுக்கு வைக்கிறதுக்கு முன்னகுட்டி நீனா எடுத்து தியானிக்கணும். கர்த்தர் உன்னை சிச்ச பிறகு அதை எடுத்து பிரயோஜனம் இல்லை. மகனே மகளே, உன் வாஞ்சை எங்கே இருக்கு? உன் வாஞ்சை அவர் ரொம்ப விசாரிப்பார். என் பையனுடைய நோக்கம் எங்கே இருக்கு? என் பையன் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கான்? என் பிள்ளைகள் எதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு? நம்ம நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய தேவன் அல்லவா அவர்? நம்மளுடைய நோக்கங்களை நிறைவேற்றக்கூடிய தேவன் அல்லவா? காண கிடைக்காத ஸ்லாக்கியம் உங்களுக்கு வேணுமா? இந்த கிறிஸ்துவுக்குள்ள காண கிடைக்காத ஸ்லாக்கியம் உனக்கு வேணுமா? மகனே மகளே, இது எப்படி நடந்துச்சு? இந்த மிராக்கிள் என் வாழ்க்கையில் எப்படி நடந்துச்சு? நீ இந்த வேத வசனம் எடுத்து தியானித்ததால, இந்த வேத வசனத்தை நீ எடுத்து தியானித்ததால, ஐயோ எனக்கு இது எவ்வளவோ சாட்சியா இருக்கே, இந்த வசனம் எனக்கு பல வகையில் சாட்சியா இருக்கே, இது அறியாம நான் விட்டுட்டேனே, இந்த வேதத்தை நான் தியானிக்காம விட்டுட்டேனே, இந்த வேத வசனத்தையே நான் இவ்வளவு நாள் வெறுத்தேன், நான் ஒரு நாளும் பைபிள் எடுத்ததில்லை, ஆலயத்துக்கு போகும்போது நான் பைபிள் எடுத்ததில்லையே, எவ்வளவு நாட்களை நான் வீணாக்கியிருக்கேன், இந்த வசனத்தை வாசிச்சா, இதை தியானிச்சா இவ்வளவு நன்மைகள் உண்டா? இந்த வசனங்கள் தியானிக்கப்படும் போது எனக்கு இவ்வளவு நன்மை உண்டாகுமா? நன்மை தீமை அறியத்தக்க எல்லா காரியமும் இது உள்ள இருக்கேன்னு வருத்தப்படக்கூடிய காலங்கள் வரப்போது. மகனே மகளே, நீ வேதத்தை எடுத்து தியானிக்க போறியா? நீ வேதத்தை எடுத்து தியானிப்பியா? கர்த்தர் இந்த நிமிஷத்தில் உன்னை உச்சிதமான கோதுமை மணியை போல எடுத்து பிரயோஜனப்படுத்துவார். 119 அதிகாரம் 130 வசனம் உன்னை நிச்சயமாக எடுத்து இன்னைக்கு பிரயோஜனப்படுத்துவார். மகனே மகளே, கலங்காதபடி, சிறையிருப்பு மாறிட்டுன்னு சொல்லி விசுவாச அறிக்கையில் என் இருள் மாறிட்டு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கட்டளையிட்டார்னு சொல்லி விசுவாசத்தோடு நீ எடுத்து அந்த வேதத்தை தியானி. இந்த வருஷ கடைசியில் நீங்கள் வேதத்தை புறக்கணிக்காதபடி, சத்தியத்தை புறக்கணிக்காதபடி, சத்தியத்துக்காக வாஞ்சிங்க. இந்த வேத வசனத்துக்காக தேடி ஓடுங்க பிள்ளைலாம். இனி காலம் செல்லாது, வசனம் கிடைக்காத பஞ்ச காலம் வரப்போகுது. விசுவாசம் இல்லாத காலங்களுக்குள்ள பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்பிக்கையே இல்லை பிள்ளைகளுக்கு. கர்த்தர் எனக்கு மிகவும் அருமையான காரியத்தை செய்வார், நான் விரும்பியது எனக்கு கிடைக்கும், நல்ல ஞானத்தை கொடுப்பார், கல்வி அறிவை கொடுப்பார், என் வாழ்க்கையை செழிப்பாக்குவார். சோர்ந்து போகாதபடி இன்னும் உற்சாகமா அவருடைய சமூகத்தில் கேட்போமா, ராஜா நீங்கள் எங்களை கைவிட்டுட்டீங்கன்னா நாங்கள் யாரை தேடி ஓடுவோம்? இந்த உலகத்தில் உண்டாக்கப்பட்ட எல்லாம் அழிந்து போகுமே, உங்கள் வார்த்தை மட்டும் எங்களுக்கு இருக்குமானால், உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு இருக்குமானால், இந்த உலகத்துக்குள்ளே சிறைப்படாதபடி விசுவாசத்தில் தப்பிக்கத்தக்க ஒரு பெரிய வெளிச்சத்தை நீங்கள் கொடுக்க போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம்ப்பா. இந்த வேலையிலையும் சத்தியத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு வெளிச்சத்தையும் சாட்சியையும் பிள்ளை பெற்றுக்கொள்ள போகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்துக்கிறேன். தயவாய் நடத்துங்க. நீங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யனாக இருந்து பிள்ளைகள் நடத்த போகிற கிருபைக்காக நன்றி. பலத்த காரியத்தை செய். இந்த சேனலுக்காக இல்லை பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக தேவைகளுக்காக ஜெபிக்கிறேன். அடிமையும் திறந்தாழ்த்தி ஒப்பு கொடுக்க தயவாய் நடத்துங்க. பலத்த காரியத்தை செய்யுங்க. ஆசீர்வதி. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.